வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் February 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஈஸ்வரி கிட்ட உண்மையை நிரூபிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ரோகிணி தப்பான முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேராக ஹீரோவை பார்த்து, எனக்கு உண்மையை தெளிவுபடுத்தியதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அப்போ வில்லி கேட்குறாங்க, அக்கா என்னக்கா நீ அவங்கிட்டேலாம் போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? இவன் அந்த ஜோசியக்காரனை போய் சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த லேடி கரெக்டாக உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதில் என்ன இருக்கோ அதை தானே சொன்னாங்க. நான் ஒன்றும் அவங்கக்கிட்ட சொல்லலையே. இன்ஃபேக்ட் அவர் முன்னாடி சொன்னாரு பாருங்க, அதுதான் பொய். யாரோ ஒருத்தவங்க அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவரும் ஏதோ பயந்து போய் சொல்லியிருக்காரு. இதனால நம்ம குடும்பத்துக்குள்ளதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனா கூடிய சீக்கிரம் அந்த ஜோசியக்கார யாரு மிரட்டி அப்படி சொன்னா அப்படிங்கிறத நான் சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லுவேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா அவன் போய் சொல்லியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அந்த ஜோசியக்காரர் எனக்கும் எந்த வித பகையும் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தவங்க அவனை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அதான் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்லம்மா, நம்ம போய் அக்காவை பார்க்கலாம். அக்கா ரொம்ப கவலையோடு இருப்பா. அவள் நேத்தையிலேருந்தே சரியில்லாமல் இருந்தா. நீங்கள் வாங்க, நம்ம அக்காவை போய் பார்த்து பேசலாம். இதை கேட்டதும் அவங்களும் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நேராக கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ நேராக வில்லியை பார்த்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்ல, வில்லி ஹீரோவை பார்த்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நடந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் அமைதியாக இருக்கேன். எதுக்காக தெரியுமா? கூடிய சீக்கிரம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் அத்தைக்கிட்ட நிரூபிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு பொட்டி படிக்கையோட வெளியில் போக போகிறீங்க. அப்போ வில்லி சொல்கிறாங்க, ஏய் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அக்கா என் மேலே எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கான்னு நீ தான் பார்த்துருப்பியே. என்ன நடந்தாலும் சரி, அக்கா என்னைய கண்டிப்பாக என்றைக்குமே தப்பாக நினைக்க மாட்டா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அப்படியா, அதையும் பார்க்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரோகிணி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க வீட்டுக்குள்ளே. அப்போது ஈஸ்வரி அங்கேருந்து போயிட்டு நேராக ரோகிணியை பார்த்து, அம்மாடி அழாதம்மா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மாடி அந்த ஜோசியக்காரன் போய் சொல்லியிருக்கான். அவன் இது மாதிரி உன் குழந்தையால என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு யாரோ பொய் சொல்லியிருக்காங்க. இப்போ போய் எனக்கு என்ன உண்மையோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏண்டி நீ இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா என் குழந்தையால உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதோட நான் ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டேம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் என்னடி இப்படி பேசுகிற, என்னடி தப்பான முடிவு எடுத்த, ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா என் குழந்தையால உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதோட நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. தான் பெத்த பொண்ணு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டாலே எனக்காக அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாகி, ஐயோ ரோகு என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு. மயிலு, ஹீரோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ மயிலு அழுகிறாரு, ஐயோ ரோகு, ஏன் ரோகு நீ இப்படி பண்ண அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம என்ன நினைச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு வில்லிக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ரோகு தேவையில்லாம என்னோட அவசர புத்தியால இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் விட மாட்டேன். அந்த ஜோசியக்காரன் யாரோ சொல்லிதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். அவனை போய் நான் அப்பயே விசாரிச்சு இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுங்க. யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு.
அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அவங்கள விடவே கூடாது அப்படின்னு ஹீரோ கிளம்புறாரு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல நானும் விட மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி வந்து ரோகிணிய பார்த்து என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரே பண்றாங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மாவோட மடியில படுத்து கிடக்குறாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, ஐயோ நம்ம புருஷனை வேற பிடிக்க போயிருக்காங்க, நம்ம இந்த விஷயத்த உடனே அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நேரா அந்த வில்லனுக்கு போன் பண்றாங்க. வில்லன் போன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு வர சொல்றாரு, நானும் சித்தப்பாவும் இப்போ ஒரு கடையில நின்றுகிட்டு இருக்கோம், ஏன் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னங்க நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டீங்க, நீங்க 2 பேருமே எங்கேயாவது தப்பிச்சு போயிருங்க, அந்த டிரைவர் பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு உங்களை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக வரான், நீங்க போயிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாங்க சீக்கிரம் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அவங்க சித்தப்பாவை பார்த்து, சித்தப்பா நம்ம பண்ண விஷயம் அந்த டிரைவர் பயலுக்கு தெரிஞ்சு போயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் நம்மளை பிடிக்க வர போறான், நம்ம 2 பேருமே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறது நல்லது, வாமா அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ நேரா அந்த ஜோசியக்கார போய் பாக்குறாங்க. அவரு ஹீரோவை பார்த்து சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, எதுக்காக அப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு. அவரு சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து சொன்னா நான் சொல்லிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, நான் சொல்ல மாட்டேன் தம்பி அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க சொல்லிதான் ஆகணும், இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, தம்பி என்னோட பொண்டாட்டியையும் பொண்ணையும் அந்த சிவனாண்டி பிடிச்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பொய் சொல்ல சொன்னா, அதனாலதான் நான் வந்து பொய் சொல்லிட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க சொன்ன பொய்யால வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா, ஏன் இப்படி ஒரு பொய் சொன்னீங்க அப்படின்னு. அவரு சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க தம்பி, நான் என் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பொய் சொன்னேன். அப்போ ஹீரோ சொல்றாரு, உங்க குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக பொய் சொன்னீங்களே, என் குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா, என் குடும்பத்துல இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, தம்பி பொய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் பொய் சொல்லவே இல்லை, சூழ்நிலையாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவரு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி அப்படின்னு சொல்றீங்களா. அவரு சொல்றாரு, ஆமா தம்பி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான், அவன் மிரட்டினதுனாலதான் நான் அப்படி சொன்னேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இப்ப நடந்த விஷயத்த பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்ம ஹீரோவோட கால்ல விழுகிறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப கால்ல விழுந்து என்ன பண்றது, நிறைய பிரச்சனைகள் நடந்துருச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, தம்பி நான் இப்ப பண்ண பாவம் எந்த விதத்துல என்னைய தாக்க போகுது அப்படின்னு தெரியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நேரா அவரை பார்த்து, இந்த விஷயத்த பத்தி நீங்க அத்தை கிட்ட வந்து மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க தம்பி நான் உடனே வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாருன்னா நேரா ஈஸ்வரிய வந்து பாக்குறாரு. ஈஸ்வரி நேரா அவரை பார்த்துட்டு, வாங்க உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம், நீங்க சொன்ன விஷயத்த போய் நம்பி நான் என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை பண்ணிட்டேன், கண்டிப்பா இந்த பாவம் என்ன சும்மா விடாது அப்படின்னு அவரு ஈஸ்வரியோட கால்ல விழுந்து, அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, அந்த சிவனாண்டி அப்படி சொன்னதுனாலதான் நான் இப்படி பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது அந்த சிவனாண்டியா. அப்ப அவர் சொல்றாரு, ஆமாமா, உங்க வீட்டுக்கு வந்துட்டு ஜாதகம் பாக்குறதுக்காக கிளம்புனேன், அப்ப அவன் டக்குன்னு என் பொண்டாட்டியையும் பொண்ணையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு, நீ போய் இந்த மாதிரி அந்த வீட்டுல சொல்லணும், அப்படி நீ சொல்லல அப்படின்னா உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் நீ திரும்பி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினான், வேற வழியே இல்லாம தான் நான் வந்துட்டு அப்படி உங்ககிட்ட சொன்னேன், என்னை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அவனை சும்மாவே விடக்கூடாது, பாவம் ரோகிணி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷத்தோட இருந்தாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை அவன் பறிச்சுட்டான், அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்ணி, என்னங்க ஊரை விட்டு கடந்து போயிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, இங்க பாரு, இங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், காரு வந்து ரிப்பேர் ஆகிட்டு நாங்க நின்றுகிட்டு இருக்கேன். அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க எப்படி சொல்றீங்க, தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, இல்ல
நான் இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு எங்கேயும் போக முடியாது போல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்கா காரி பயங்கர கோவத்தோட வரா, கண்டிப்பா அவ உங்களை சும்மா விட மாட்டா அப்படின்னு தோணுது. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. எனக்கே என்ன பண்றேன்னு புரியல அப்படின்னு குழப்பத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ஹீரோ நேரா அந்த காரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ சிவனாண்டி நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, டே சிவனாண்டி, என்ன ஊரை விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கியா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நான் ஊரை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு அவசியம் இல்ல, நான் எங்க போறேன் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க போறேன். என் வீட்டுல நடந்த மிகப்பெரிய குழப்பத்துக்கு நீந்தா காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லன். நேரா அந்த முத்து கிட்ட, சித்தப்பா, இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து, வாங்க சித்தப்பா தப்பிச்சு போவோம் அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, வாட மகனை போயிருவோம் அப்படின்னு ரெண்டு பேருமே தப்பிச்சு போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு அவங்க ரெண்டு பேரையும் தடுத்துட்டு, எங்க ஓட பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அவரு சொல்றாரு, டேய் இப்ப எங்களை விட போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க பண்ண இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு தண்டனை கிடைச்சே ஆகணும். பாவம் ரோகிணி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தாங்க. பட் அவங்களோட சந்தோஷத்தை மொத்தமா காலி பண்ணிட்டீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை நல்லபடியா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க குடும்பத்துல உள்ள ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மொத்தமா நீ காலி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆவேசத்தோட பேசுறாங்க. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இவனை சும்மா விடக்கூடாது, இவனை இப்பவே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு நேரா அதிகாரிகள் கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வில்லி. அப்போ வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு, அக்கா, இவனுங்களை பிடிச்சு என்னக்கா பண்றது? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இவங்கள பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போடணும் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. சிவனாண்டி முத்துவும் சத்தம் போடுறாங்க, டே என்ன விடுடா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க, உன்னை சும்மா விட்டுருவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, நம்ம என்ன இப்படி வசமா சிக்கிட்டோம் அப்படின்னு அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப நீ வருத்தப்பட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. அப்போ வில்லன் வந்துட்டு சத்தம் போடுறாரு, யாராவது என்ன காப்பாத்துங்க இவகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க, இதுக்கப்புறம் நீ சத்தம் போட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. ஈஸ்வரி கையில ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே வெளுத்து கட்டுறாங்க. அப்போ ரோகிணி இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மயில அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, என் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமா நீ காலி பண்ணிட்ட, உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சந்திரா, சிவனாண்டி இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்ச ஒரு இந்த வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சீக்கிரம் கண்டுபிடிப்பாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஒரு ஹேர் கிளிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. நம்ம கிட்ட சூப்பர் கியூட்டான கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்லயும் கிடைக்கும். உங்களுக்கு வேணுமா? சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அதுலயும் நீங்க மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். முக்கியமா வாட்ஸ்அப் மூலமா ஆர்டர் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.